எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பம்பை சொன்ன பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ரிப்பேருங்க. என்ன ரிப்பேர்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு கிளச் ஆயில் காலி ஆகிட்டு இருக்குது. அது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரில, எங்கேயும் பைப் ஹோல்ஸில் லீக்கே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா கூலண்ட்டு லீக் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு மாதம் 2 மாதமாக லீக் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி எப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே லீக்குன்ட்டு. அதுதான் நம்ம மெக்கானிக் போயிட்டு கீழே தேடிட்டு இருக்காரு. அப்புறமா கிளச் ஆயில் காலி ஆனது பாதி வழியில் வண்டி நின்று போச்சு. கிளச்சு ஃபுல்லாக போயிட்டு எடுத்து நின்றுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஏதோ ஒரு எண்ணெய் இருக்கிறது கோல்டு வின்னராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு வந்துருக்கிறோம். இதுக்கு மேலே கரெக்டு தான் கிளச் ஆயில் போடணும். இப்போ அது வேறு ஓஸ் போயிட்டு அதை மாற்றணும். அதுக்கப்புறம் என்ன இந்த இது வைப்பருக்கு தண்ணி அடிக்கிற மோட்டரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிளச் சிலிண்டர் மாற்றணும். 1008 பிரச்சனை வருது. இதில் ஒன்று தொட்டா கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலே போகுது. போகிறது ஒரு ட்ரிப்பு, செய்யுது 9 வேலை. இதில் இப்போ இது கிளச் ஆயில் போடுறதா இல்லை தேங்காய் எண்ணெயிலே ஓடுமானும் தெரியல. பார்க்கலாம். பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன், மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துனேன். இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல.